9.64 is தான்ப்பா 9.65 பாருங்கள். Find the volume of the solid formed by revolving the region founded by the parabola y is equal to x square x-axis. The ordinates x is equal to 0 and x is equal to 1 about x-axis. x-axis சொல்லிட்டாங்கப்பா, லிமிட்டையும் சொல்லிட்டாங்க. x equal to 0 x equal to 1 y is equal to x ஸ்கொயர்னு வந்து கேர்வோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது பேராபோலாவா, திஸ் பேராபோலா இஸ் ஓப்பன் அப்வர்ட். அப்போ லிமிட் வந்து ஃபார்முலா என்ன, பை இன்டென்டரல் ஆஃப் ஏ டு பி 0 to 1 ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், தற்போது ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4. லிமிட்ஸ் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, டயக்ராம் பாருங்கள். ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயருங்கிறது கர்வோட ஈக்குவேஷன் பேராபோலா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஒய் ஆக்சிஸு, எக்ஸ் ஈக்குவல் டு 1. இந்த ஏரியாவை எக்ஸ் ஆக்சிஸை பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணால் வால்யூம் கிடைக்கும். ஓகேவா? சரி, இந்த சப்போர்ட்டியாக இதை போட்டு விடும். நீ இந்த பக்கம் சேர்த்து போட்டாலும் சரி. ஏற்கனவே நம்ம இப்போ எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம் பார்த்தோம்ல, அந்த மாடல் போட்டாலும் போட்டுக்கலாம். ஓகே, வால்யூம் ஆஃப் தி சாலிட் பை இன்டென்டல் ஆஃப் 0 to 1 ஒய் ஸ்கொயர் டு எக்ஸா. ஒய் ஸ்கொயர் வந்து எக்ஸ் பவர் 4, எக்ஸ் பவர் 4 இன்டெக்ஸ் பண்ணால் எக்ஸ் பவர் 5 டிவைட் பை 5. லிமிட் 0 to 1 1/5 எவ்வளோ எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் பவர் 5, லிமிட் 0 to 1 5/5 cubic units. எக்ஸாம்பிள் 9.66 பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் தி சாலிட் ஃபார்ம்டு பை ரிவால்விங் த ரீஜியன் பவுண்டட் பை த எலிப்ஸ் x squared by a square plus y squared by b squared is equal to 1. a is greater than b about the major axis. அப்போ மேஜர் ஆக்சிஸ் சொல்லும்போது என்னது, a வந்து greater than bன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ a தான் கிரேட்டர். அப்போ கிரேட்டருக்கு a ஸ்கொயர் தான் கிரேட்டர். அப்போ a ஸ்கொயர் கிரேட்டருக்கு மேலே என்ன இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் தான் என்ன ஆக்சிஸ், மேஜர் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ் அப்படின்னா லிமிட்டை வந்து நீங்கள் எதில் சொல்லணும், எக்ஸில் சொல்லணும். ரொட்டேட்டிங் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? சரி, அப்போ ரொட்டேட்டிங் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ்னா ஃபார்முலா என்ன, பை இன்டென்டல் ஆஃப் ஏ டு பி ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸா. அப்போ கிவன் ஈக்குவேஷனில் இருந்து நீங்கள் ஒய் ஸ்கொயர் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுங்கள். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் 1. அப்போ ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயரா. ஏ ஸ்கொயர் ரெடியூஸ் எடுத்துக்கோங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். அப்போ தட் இஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ஒய்க்கு 0 போட்டால் கிவன் ஈக்குவேஷனில் ஒய்க்கு 0 போடுங்க, உங்களுக்கு எக்ஸ் லிமிட் கிடைக்குமா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் 1, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயரா, எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ. நம்ம லிமிட் வந்து எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் ஏ, எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் ஏ. ஓகேவா? டயக்ராம் பாருங்கள். மேஜர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸு. ஸோ டயக்ராம் போடுங்க. ரொட்டேட்டிங் அபவுட் என்ன ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ். ஆமாம், இந்த டேபிள் ஃபேன் ஞாபகம் வச்சு அதுக்கேற்றப்பலாம் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கணும். லிமிட் வந்து -a to +a, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -a, எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ பை இன்டென்டலாக -a to +a ஒய் ஸ்கொயர் டி எக்ஸா. ஒய் ஸ்கொயர் வந்து ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம், பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸா. ஓகே, இப்போ வந்து பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயரா இஸ் கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துருக்கோம். பை பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் -a to +a, ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஓகே, -a to +aன்னு வந்தால் நீங்கள் என்ன செய்யணும், ஆட் ஃபங்க்ஷனாக இது ஈவன் ஃபங்க்ஷன் பார்க்கணுமா. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்குது. அப்போ என்ன ஃபங்க்ஷனு, ஈவன் ஃபங்க்ஷன். அவன் ஈவன் ஃபங்க்ஷனாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 0 to a போட்டுக்கணுமா, ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். இப்போ ஏ ஸ்கொயர் இன்டகிரேஷன் ஏ ஸ்கொயர் எக்ஸ், ஏன்னா ஏ ஸ்கொயருங்கிறது கான்ஸ்டன்ட்டு. இன்டகிரேஷன் வந்து ஏ ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் கியூப் பற்றி லிமிட் எக்ஸ் 0 to a. 3 எல்சியம் எடுத்துட்டிங்கன்னா 3a ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கியூப் லிமிட் 0 to a. அப்போ லிமிட் மைனஸ் லிமிட் போட்டிங்கன்னா 3a கியூப் மைனஸ் a கியூப், தட் இஸ் 2a கியூப். ஸோ ஏ ஸ்கொயருக்கு a கியூப் பண்ணால் a இருக்கும். ஸோ 4/3 பை a b ஸ்கொயர். ஓகேவா? 4/3 பை a b ஸ்கொயருங்கிறது ரெக்யூடினது வால்யூம். ஓகேவா? அடுத்தபடியாக 9.67. இப்போ இதுவே ரொட்டேட்டிங் அபவுட் என்ன பார்த்தோம், மேஜர் ஆக்சிஸ் பார்த்தோமா. மைனர் ஆக்சிஸாக இருந்தால் ஒய் ஆக்சிஸு. இது 4/3 பை ஏபி ஸ்கொயர்னு வருதா, இங்கே ஏ ஸ்கொயர் பின்னு வரும். ஆமாம், கிரியேட்டிவ் சம் போட்டால் இதுக்கு ட்ரை பண்ண தெரியணும். ஓகேவா? அதில் வந்து ஃபார்முலா என்ன வரும், பை இன்டென்டல் ஆஃப் சி டு டி எக்ஸ் ஸ்கொயர் டிவின்னு வரும். அப்போ கிவன் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ 9.67 பாருங்கள். ஃபைன் பை இன்டகிரேஷன் த வால்யூம் ஆஃப் தி சாலிட் ஜென்ரேட்டட் பை ரிவால்விங் அபவுட் ஒய் ஆக்சிஸ் த ரீஜியன் bounded between the parabola x is equal to y square plus 1, the y axis and the lines y is equal to 1, y is equal to -1, y is equal to 1, y is equal to -1 சம்லேயே கொடுத்துட்டாங்க. x equal to y square plus 1ங்கிறது பேராபோலா ரைட் வேர்டு. ஆனால் வேர்டெக்ஸ் வந்து என்ன கிடையாது அப்படின்னா 0,0 கிடையாது. y is equal to -1, y is equal to 1. ரொட்டேட்டிங் அபவுட் என்னது, y axis. ஓகேவா? ஸோ என்ன போட்டுக்கலாமா, y is equal to -1, y is equal to 1. ஸோ பை இன்டென்டலாக -1 to +1 எக்ஸ் ஸ்கொயர் டிஒய். இதில் வந்து நீங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா?
எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லும்போது ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று, அப்போ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் தான் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய். ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் வந்து என்ன ஃபார்முலா இருக்குது, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. அப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா எழுதணும். அதுக்கு முன்னாடி எஃப் ஆஃப் ஒய் இஸ் என்ன ஃபங்க்ஷன், ஈவன் ஃபங்க்ஷனு. இப்போ 2ஆல் மட்டும் பண்ணி -1 + 1 0 to 1 எழுதிக்கலாம். ஸோ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போட்டால் ஒய் பவர் 4 + 1 + 2 ஒய் ஸ்கொயர் டிஒய். ஒய் பவர் 5/5 1க்கு ஒய் 2 ஒய் ஸ்கொயருக்கு ஒய் கியூப் 3 லிமிட் 0 to 1. 5க்கு 3க்கு LCM 15. ஸோ 3y power 5 + 15y + 10y cube. 15 எடுத்தால் 2π/15. அப்போ ரெண்டு மைனஸ் வாய்ட் போட்டிங்கன்னா 3 + 15 + 10 -0 வந்துடும். தட் இஸ் 28. 28 × 2π 56π/15 cubic units. ஓகேவா. அடுத்தபடியாக 9.68 ஃபைண்ட் பை இன்டகிரேஷன் த வால்யூம் ஆஃப் தி சாலிட் ஜென்ரேட்டட் பை revolving about y-axis the region bounded between the curve y is equal to 3/4 root of x square minus 16 x greater than or equal to 4 the y-axis and the lines y is equal to 1 y is equal to 6 டேரெக்டாக கொடுத்தான். ஸோ இந்த கர்வ் பார்த்திங்கன்னா இது வந்து ஹைபர் போலா. ஓகேவா. ஹைபர் போலில் த மேஜர் ஆக்சிஸ் எல்லாம் என்ன ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ். ஒர்க் அவுட் பண்ணுங்கள். y is equal to 3/4 root of x square minus 16 4 கொண்டு கிராஸ் பண்ணால் 4y is equal to 3 × root of x square minus 16 squaring on both sides 16y square is equal to 9 × x root consider x square minus 16 9 கொண்டு உள்ள பண்ணால் 9x square minus 144 ஸோ -140 இந்த மூணு ப்ளஸ் ஆயிரும். 16y square இந்த மைனஸ் ஆயிருமா. அப்போ 9x square minus 16y square is equal to 144. 144 டிவைட் பண்ணால் x square by 16 minus y square by 9 is equal to 1. மைனஸ்க்கு முன்னாடி x இருக்கிறனால திஸ் இஸ் என்னது, ஹைபர் போலா தான். ஸோ ஹைபர் போலா ரொட்டேட்டிங் அபவுட் ஒய் ஆக்சிஸ்னால y is equal to 1 y is equal to x. ஆமாம், என்னது ரொட்டேட்டிங் அபவுட் ஒய் ஆக்சிஸ் ஸ்டீலிங் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. அப்போ உங்களுக்கு ஃபார்முலா வந்து π × c/d x square dy. அப்போ கிவன் ஈக்குவேஷன் வந்து x square என்ன பண்ணால் 6/9 × 9 + y square. ஸோ π × 1 to 6 x square dy. x square சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 6/9ங்கிறது கான்ஸ்டன்ட்டு. இப்போ 9 + y square நீங்கள் என்ன செய்யணும், இன்டெகிரேட் பண்ணணுமா. 9 + y square இன்டெகிரேட் பண்ணுங்கள். ஸோ 16/9 9 + y square என்டர் பண்ணுங்கள். 9க்கு 9y y ஸ்கொயருக்கு y கியூப் எடுத்து லிமிட் 1 to 6 3 LCM முடிஞ்சால் 27y 3 வெளில கொண்டு போயிருங்க. அப்போது 9 27 ஆயிரும். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போட்டிங்கன்னா 162 - 2 16 -27 + 1 ஆட் பண்ணால் 378 - 28 தட் இஸ் 350. ஸோ 350 × 16 வந்து 5600 π/27 cubic units. ஓகேவா. லாஸ்ட் ஒன் 9.69 பைண்ட் பை இன்டகிரேஷன் த வால்யூம் ஆஃப் தி சாலிட் ஜென்ரேட்டட் பை revolving about y-axis the region bounded by the curve y is equal to log x, y is equal to 0, x equal to 0 and y is equal to 2. rotating about y-axis y is equal to 0, y is equal to 2 given limit. ஃபார்முலா வந்து வால்யூம் ஆஃப் த சாலிட் ஃபார்முலா பை இன்ட்டு இன்டர்வல் ஆஃப் c/d x square dy. அப்போ x square வேணுமா, y is equal to log x. ரெண்டு பக்கமும் இல்லைன்னா லாக் இந்த பக்கம் வந்தால் பேஸ் e ஆயிரும். அப்போ x is equal to e/y. ஆனால் உங்களுக்கு x square வேணும். அப்போ x square is equal to ஸ்கொயர் பண்ணால் e/y ஸ்கொயர் பண்ணால் e/2y ஆயிரும். லிமிட் 0 to 2. டயக்ராம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்பா. இதான் வந்து y is equal to log x. லிமிட் வந்து y is equal to 0 y is equal to 2. இந்த ஏரியாவை y ஆக்ஸை பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணும்போது ரெக்யூர்ட் வால்யூம் கிடைக்கும். ஓகேவா. சரி. வால்யூம் ஆஃப் தி சாலிட் பை இன்ட்டு இன்டர்வல் ஆஃப் லிமிட் வந்து 0 to 2 x square dy. x square வந்து e/2y e/2y இன்டகிரேஷன் e/2y/2 லிமிட் 0 to 2. ஸோ π/2 e/2y 0 to 2. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போட்டிங்கன்னா e/4 - e/0 e/0 ஆன்சர் 1. அப்போது லிக்விட் வால்யூம் v is equal to π/2 × e/4 - 1 cubic units. ஓகேவா. தேங்க்யூ.